நாத்துனா 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 மகனுக்கு என் பொண்ண கொடுத்து அவன் ஆசகாலம் ஆக்கி விட்டா முள்ளைய கெடுத்து பாத்திர மண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து பாத்திர மண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாய் பணம் ரொக்கம் கொடுத்து நான் மொட்டமால வந்தாதான் டிஸ்டர்ப் இருக்காது மொத்தமா இங்கே வந்து தொல்லையா? ஓ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கலான்னு வந்தேன். என்ன டவுட்? இது நாகசுரமா புல்லாங்குழல்னா? கருப்பா லென்த்தா இருந்தா நாகசுரம், சிகப்பா சின்னதா இருந்தா புல்லாங்குழல். இடத்த காலி பண்ணுங்க. நான் கேட்க வந்தது அது இல்லங்க. இதுல கன்னடா கூட வாசிக்க முடியுமா? கன்னடா நாங்க கன்னடா கன்னடா அமெரிக்கா ரஷ்யா சுவிட்சர்லாந்து சிங்கப்பூர் ஈரோடு புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை திருச்சி ராமேஸ்வரம் வரைக்கும் வாசிக்கலாம். போங்க நீங்க. கிரேட். வெளிநாட்டு ராகத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஆனா கையில பார்த்தா சீப்பா லோக்கல் ஐட்டமா வச்சிருக்கீங்க. எது லோக்கல் ஐட்டமா? என் தப்ப பத்தி தப்பா பேசுன தப்பு தப்பா ஆயிரும். அந்த காலத்துல சிவபெருமான் எந்த இசையை கேட்டுமா ஆனாரு? புல்ட்டு கேட்டு ஆனாரா? இல்ல வீணையை கேட்டு ஆனாரா? இல்ல கீபோர்ட கேட்டு ஆனாரா? இந்த அடிக்கு கால தூக்குனவரு இன்ன வரைக்கும் கால கீழ வைக்கல. மனுஷன் உசுரோட இருக்கும் போது எல்லா இசையும் கேட்டு ரசிக்கிறான். செத்துக்கு பின்னால கேட்கிற ஒரே அடி இந்த அடிதான். இந்த அடி அடிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த சராசரமே தண்டனக்கா தண்டனக்கா தான். தெரிஞ்சுக்க கேளு. இந்த சவுண்ட் கேட்கும்போது எனக்கு கூட டப்பாங்கு தாடுன்னு போல இருக்கு. அப்ப இத போய் நீ கேவலமா பேசலாமா? மன்னிப்புக்கல. ஓ சாரி சார். அது கொஞ்சம் குடுக்குறீங்களா? இதுக்கு உடைக்கிறக்கா? இல்ல கொஞ்சம் குடுங்களே. ஆஹா. ஏ சார், இந்த மேளத்துல நீங்க அடிச்சா மட்டும்தான் அந்த இசை வருமா, இல்ல நான் அடிச்சாலும் வருமா? இசை என்னமா இசை? மனிதனுடைய நாபி கமலத்திலிருந்து வரக்கூடிய இசைய அப்படியே கையில டிரான்ஸ்பர் பண்ணி வாங்கி அடிச்சோம்னா இசை வெள்ளம் பொங்கி வழி. ஆமா, நீங்க இன்னைக்கு ரெக்கார்டிங் போலையா? அதுக்குதான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிருஷ்ணாம்பேட்டையில ரீ ரெக்கார்டிங். நேத்துக்கு கண்ணம்மாப்பேட்டை, இன்னைக்கு கிருஷ்ணாம்பேட்டை. வேற எங்கேயுமே ரெக்கார்டிங் தியேட்டர் இல்லீங்களா? இருக்குங்க. அங்கெல்லாம் குவாலிட்டி சரியில்லை. இப்படி லோ கிளாஸ்ல போய் அடிச்சாதான் ஜனங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போய் சேரும். எங்க வாசிச்சா என்ன? நீங்க பெரிய இசை மேதை. இந்தாங்க. அப்போ நான் வரட்டுங்களா? என்னங்க இது அதிசயமா இருக்கு? உங்க உடம்புல எங்க தட்டுனாலும் சங்கராபரணம் படத்துல வர்ற மாதிரி டொய்யேன் டொய்யேன்னு சத்தம் வருது. உலக அதிசயம் 7ன்னா நீங்க 8. என்ன 8ன்னு லொட்டுன்னு தட்டிட்டு போறா? என்ன வந்தவனே கவுத்திட்டா? ஹலோ ஆவி. அட பாவி, என்ன பார்த்தா ஆவி மாதிரி தெரியுதா? ஓ நீங்களா? என்னங்க இது வெள்ளை Dress? நன்னா ஆயிட்டீங்களா? நான் எப்பவும் நன்னாவே இருப்பேன். ஆனா இப்ப நர்ஸா வந்திருக்கேன். நர்ஸ் ஆயிட்டீங்களா? உங்க ஹாஸ்பிடல்ல என்ன சேர்த்துக்குவீங்களா? வியாதி வந்து ஹாஸ்பிடல்ல யார் வேணாலும் சேரலாம். ஐயோ அப்படி இல்ல டாக்டர், என்ன நர்ஸா வச்சுக்கோங்க. ஐயோ ஊர்ல தப்பா பேசுவாங்களே, நான் நர்ஸ வச்சிட்டு இருக்கேன்னு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க டாக்டர், நான் எல்லா வேலையும் செய்வேன், என்ன நர்ஸா எடுத்துக்கோங்களேன். அதெல்லாம் முடியாது. என்னோட ஆஸ்பத்திரி ஒன் மேன் ஆஸ்பத்திரி. அது இல்லாம யார் வேணா நர்ஸ் ஆயிட முடியாதுமா. அது பரம்பரையா வரணும். சாரி டாக்டர், ஒரு விதத்துல நீங்க சொல்றது உண்மைதான். நான் போறேன். தேங்க்யூ டாக்டர். ஒரு சின்ன சந்தேகம். என்ன நான் போலி டாக்டரானா? ஐயோ இல்ல டாக்டர், நீங்க பரம்பரையாவே இந்த தொழில் செய்துட்டு வரீங்களா? இல்லையா பின்ன. நான் பிறந்ததே பழனியில. என்னோட தாத்தா பெரிய சித்த வைத்தியர். உன்னால் முடியும் தம்பி. வாலிப வயோதிக அன்பர்களே, டாக்டர் காளிமுத்து என்னோட சித்தப்பா பையன். டாக்டர் சிவராஜ் என்னோட பெரியமா பையன். டாக்டர் மாத்ருபூதம் என்னோட மாமா பையன். தெரியுமா உனக்கு? தெரியாதே. ஓகே, நல்லதா போச்சு, போ. சரி நான் போறேன் டாக்டர். நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். என்ன போயிட்டு வரேன்னா? இல்லங்க, நான் ஏதோ இந்த நர்ஸ் ட்ரெஸ்ல உங்க முன்னால வந்துட்டேங்கிறதுக்காக என்ன சிஸ்டர்னு மட்டும் கூப்பிடாதீங்க. நோ, அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். நாட்டி. என்னடா இது, லேகிய நழுவி வாயில விழுந்த மாதிரி இந்த பொண்ணு நம்ம கிட்ட மடங்கிட்டா. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது யாரும் கவனிக்கிறது இல்ல. நம்ம வேலையை பார்த்த வேண்டியதான். என்னங்க என்னங்க இதுக்கு முன்ன இந்த இடம் எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்ல. பேசாம அதை இடிச்சிட்டு புதுசா கட்டிலாம் பார்த்தேன். இடிச்சுறதா? ஆமா, நீங்க மட்டும் மாடர்ன் ஆர்ட் வரையலன்னா கண்டிப்பா இடிச்சிருப்பேன். மாடர்ன் ஆர்ட்டா? எஸ், அசிங்கமா இருந்த சுவத்தை அழகா மாத்திட்டீங்க. ஐ லைக் யூ. உங்களுக்கு அழகுனா ரொம்ப பிடிக்குமா? பின்ன அழக விரும்புறது சகஜம் தானே. நான் உங்களை லைக் பண்றதுக்கே காரணம்
கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி அழகா இருக்கீங்களே ம். அதான் இந்தாங்க சூப் சாப்பிடுங்க. ஓ எஸ். சூப்பர் சூப்புங்க. ஓ சாரி, உணர்ச்சி வசப்பட்டு கை வச்சுட்டேங்க. தொட்டா என்ன கெட்டா போயிடும், வேணும்னா 2 கையும் வச்சுக்கோங்க. என்னங்க என்னங்க? ஒரு பொண்ணே வெக்கம் இல்லாம தொட சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? இல்ல. நிஜமா நான் ரொம்ப வெக்கமான பொண்ணுங்க. அப்படிங்களா? ஆமா. ஆ. ஒரு தடவை என்ன நடந்தது தெரியுமா? என்ன? நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். ஆ. ஒருத்தன் ஜன்னல் வழியா என்ன பாத்துட்டான். ஆ. உடனே நான் வெக்கப்பட்டு ஆ. 2 கண்ணையும் மூடிக்கிட்டேன். நல்ல வெக்கம்தான். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்களும் தொடர்றத கண்டினியூ பண்ணுங்க. பாய். பாய். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. எவன்டாவன் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிறது? அட பாவி, என்னாச்சுப்பா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் எவ்வளவு இனிமையான இசையை கேட்டுட்டு இருக்கும்போது நீ வந்து ஆஃப் பண்ணிருப்ப. நானா இருக்கிறதுனால இதை ஆஃப் பண்ணேன். இதுவே இன்னொரு அப்பனா இருந்தா ஒன்னையே ஆஃப் பண்ணிருப்பான். காலங்காத்தால ஷாவு மேலத்தை போடுறியே, இது என்ன பங்களா நினைச்சுக்கிட்டியா இல்ல பரியல் கிரவுண்ட் நினைச்சுக்கிட்டியா? அதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? தா நிரூபிச்சிட்டே நீயே. இது என்ன சாதாரண தப்பட்டி அடி நினைச்சியா? இந்த தப்பட்டி அடி ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது தெரியுமா உனக்கு? ஆமா, இது பெரிய திருக்குறள். இதுக்கு அர்த்தம் வேற இருக்குதாக்கும். ஏன் இல்ல? போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏதடா. தண்டா தண்டனக்கா, இது போதும். வாண்டியூனுக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கா? தயார் பண்ணிட்டல. நான் வாசிக்கிற மூலத்துக்கு பேரு தப்பு. ஆனா அடிச்சடி கரைச்சடி நெத்தி அடி எப்படி? இதத்தான் இசை உலகின் சங்கமோங்கறாங்களா? டச்சுக்கு 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 ஆளால தண்டா ஆடலுக்கு தக பாபன கமுக்கு. அப்பா கண்ண குட்டியடா போடா. என்ன டாக்டர்? டாக்டர், நீயா? உட்கார். தேங்க்யூ. என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கேனா? நோனோ, சிந்திச்சிட்டு இருக்கேன். இப்படி வேஸ்டா சிந்தனை பண்றதை விட 2 பேஷண்ட் பார்த்து ஏதாவது சில்லறை கிடைக்கும் இல்லையா? 2 பேஷண்ட பார்த்தா சில்லறை தான் கிடைக்கும். ஆனா சிந்திச்சு புதுசா மருந்து கண்டுபிடிச்சா நோட்டாவே கிடைக்கும். புதுசா மருந்து வேற கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா, உலகத்தை தாக்க போற ஒரு கொடுமையான நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதென்ன கொடுமையான நோய்? நைன்ஸ். நைன்ஸ்னா? இப்ப இருக்கிற கொடுமையான நோய் என்ன? எய்ட்ஸ். ஆமா. அதுக்கு அடுத்தது நைன்ஸ் தானே? ஓஹோ, அப்புறம் 10s 11s 12s ஏகப்பட்ட வியாதி வந்துரும். அதெல்லாம் நான் கட்டுப்படுத்த போறேன். வேணுங்க. ஏன்? நீங்க இப்படி 11s 12s அடிக்கிட்டே மருந்து கண்டுபிடிச்சிட்டே போங்க. அப்பதான் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. நான் என் பீரோல அடுக்கி வச்சுக்குவேன். ஐயோ, என்ன பறந்த மனசு. ஆமா, இதுக்கு முன்னால என்ன மருந்து கண்டுபிடிச்சீங்க? மறந்து போச்சே. ஞாபகம் வந்துருச்சு. ஞாபக சக்திக்காக பிளாஷ்பேக்கோ மெக்சிகோ அப்படின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன். ஆனா அதை கவர்மெண்ட்ல தடை பண்ணிட்டாங்க. ஏன்? அது ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை. அதை சாப்பிட்டவங்களுக்கு பூர்வ ஜென்மமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐயோ, நீங்க இந்த தடவை பவர் இல்லாத மாத்திரை கண்டுபிடிங்க. அதான் மார்க்கெட்லயே நிறைய கிடைக்குதே. அதானே. சரி, அப்படியே சாஞ்சுக்கங்க. தேங்க்யூ டாமா. ஐயோ, அப்படி சாஞ்சு சிந்தனை பண்ணுங்க. இப்படி சாஞ்சா சிந்தனை வராது, தலைவலி தான் வரும், ஃபார்முலா வராது, பணமும் வராது. ஐயோ, பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. பணம் வராதா? ஆமா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? வேணா இங்க சாஞ்சுக்கிட்டுமா? இங்க சாஞ்சா சிந்தனை வருமா? முயற்சி பண்றேன். சரி, வாங்க. இதான் நம்ம ஃபார்முலா. நல்லா யோசிக்கிறீங்களா? சிந்தனை வருதா? வந்துருச்சு. 9th தானே? நோ, ஒன்ஸ். கர்மம். இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஓய், இந்த புடவை கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் அழகா இருக்கேனா? நான் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த புடவைக்கு அழகு வந்துச்சு. என்னமோ உனக்கு என்ன தெரியும் அழகு? பார்த்து வரக்கூடாதாமா? கார் மோதி இருக்கும்ல. பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி. எப்ப பார்த்தாலும் அழகு அழகுன்னு சொல்லி அழட்டிக்குவே. இப்ப பாத்தியா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் உன்னை தொட்டுட்டான். ஐயே, இனிமே இந்த சேலை நான் கட்ட மாட்டேன்ப்பா.
கட்டின புடவை அவுத்து எரிச்சுட்டாளே. ச்சே, எவ்வளவு திமிரு பாத்தியா அவளுக்கு. ஹலோ. ஆமா 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 சரி சரி வச்சிடுறேன். அலமேலு மூட்டை முடிச்சாலும் கட்டிக்க. ஏன் நாச்சப்பா இங்க வா. வாட்லு எதுக்காக எங்களை பொட்டி படிக்கையில எடுக்க சொன்ன? இதுக்கு மேலேயே நம்ம பெட்டி உள்ள இருந்தா நம்ம சவப்பெட்டி தான் வெளியே போகும். அடுக்கு மொழியில உளராத விஷயத்த சொல்லு. வர 10ஆம் தேதி, அதாவது இன்னில இருந்து 4 நாள்ல உலகம் அழிய போதா? நாம தான் அழிய போறோம். அமெரிக்கால இருந்து முதலாளி வர போறாராம். நமக்கெல்லாம் டேஞ்சர். நிறுத்துங்கடி, எல்லாரும் கிளம்புங்க, நம்ம பழைய வீட்டுக்கே போலாம். நோ, நாங்க வர முடியாது. ஒய் ஏன்? நாங்க 3 பேரும் மாடியில இருக்கிற 3 பேரை லவ் பண்றோம். போய் நாச்சி, கல்யாணம் பண்ணாம நாங்க 3 பேரும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோமே, எதுக்கு? பணக்கார மாப்பிள கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். இப்ப கிடைச்சாச்சு. உங்க முதலாளி வரத்துக்குள்ள எங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை. என்னங்கடி 4 நாள்ல 3 பேருக்கு எப்படி கல்யாணம் பண்றது? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. அடிச்சி, அது வந்து இப்படி செஞ்சானே. என்னாச்சுப்பா, நீ வியாதி வந்த மாதிரி நடிக்கிற. நாச்சுக்கு என்ன வியாதி சொல்லலாம்? காக்கா வலிப்பு, அது நம்ம பாயசு. சரி, கேன்சர் அது ஹீரோக்களுக்கு வருது. ஐயா, கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு. என்ன? நாச்சப்பா, உனக்கு எய்ட்ஸ்ங்கறியே ஒரு கௌரவமான வியாதியா சொல்லப்படாதா? அருவருப்பா இருக்குதே. உன் ரேஞ்சுக்கு சொறி சிறங்கு படவா நாச்சி. போதுமா? போனா போதுரி. ஹார்ட் அட்டாக் வச்சுக்கலாமா? இருக்கட்டும் நாச்சியப்பா, உனக்கு ஹார்ட் அட்டாக். அடிப்பாவீங்களா, இப்படி அக்கிரமம் பண்றீங்களே, இது எங்க போய் முடிய போகுதோ? தன்னானே தன்னானே தானே நன்னானே தன்னானே தன்னானே தானே நன்னானே. ஏய் மிஸ்டர் உடையப்பா, என்ன சார் மூட் அவுட்ல நிக்கிறீங்க? வீட்டுக்கார பெருசு புட்டுக்குச்சா? ஜாலிதான். இல்ல, இழுத்துக்கிட்டு இருக்கு. டேய், என்னடா எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? வாடா. வா வா வா. அடிப்படிக்கிற கேஸ்டி வெடிச்சிரும் போல இருக்குடி. வாடா போட்டு கிளடுதானே. மாமா, என்ன இது ஏகப்பட்ட கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டு? சரியா பாரு, நெத்தியில சன் டிவி தெரியுதான்னு. ஆமா, வாயில என்ன மைக்கு? அது பெப்சி, உங்கள் சாய்ஸ். மைக் டெஸ்டின் 1 2 3. ஆக்சிஜன் வச்சிருக்காங்கடா. கிடைக்கலன்னு சமையல் கேஸ் வச்சுட்டாங்களா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சமையல் பண்ணி சாப்பிட்டு சமாதியாக போறாரு. டேய், என்னடா இது ஜோக் அடிக்கிற நேரமா? பின்ன மோளம் அடிக்கிற நேரமா? அதுக்கு ரெடிப்பா, விட்டு அடிச்சு பட்டே கிளப்பிடுவோம். ஆமா. ஏமா ஏன் அழுறீங்கன்னு சொல்லுங்க. நிறுத்துங்க. என்னடா இது, என்னன்னு சொல்லிட்டாருங்க. நானே சொல்றேன் தம்பி, எனக்கு ஹார்ட் அட்டாக். அப்புறம் இப்படி பேசுறீங்க? மம்டி, ஹார்ட்ல தான் அட்டாக், வாயிலே அட்டாக். அப்ப பேசுங்க. தம்பி, அர்ஜென்டா என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த 3 பேருக்கும் நீங்க 3 பேரும் மாப்பிள்ளைகளா வந்து வாழ்க்கை கொடுக்கணும் தம்பிகளா. ஏங்க டைட்டிலே போடல, அதுக்குள்ள கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டீங்க. எனக்கு திடீர்னு கல்யாணம்னா எப்படிங்க? என் நிலைமை அப்படி. கேஸ் திறந்து விட்டுமா? என்னடா ஓகே சரின்னு சொல்லி போய் தொலைட்டோம். சரிங்க, உங்க 3 குழந்தைங்களை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆயிரம் இரவுகள் வருவதும், அவர் வந்துட்டாரு. ஆனால் எனக்கு இதுதான் முதலிரவு. ஏப்ல, இது நம்ம பெட்ரூம் தானே? ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு எனக்கு தானே? எஸ். அப்புறம் என்னடி எக்மோர்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி அம்பட்டு மேல இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க? என்னடி இது? எனக்கு என்னங்க என்னங்க நீங்க பைட்ட பைட்ட பைட்ட. ஏங்க, இவர் யார் தெரியுமா? யாரு? இவர் பெரிய ஃபைனான்சருங்க. பைனான்சியரா? எதுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட படம் முடிச்சு ஃபாரினுக்கு விக்க போறியா? ஐயோ, அது இல்லங்க, இவரு சேட்டு. ஏய், சாந்தி முகூர்த்தத்துக்கு ஐயர் தாண்டி வரணும். சேட்டை பண்ற இடத்துக்கு சேட்டெல்லாம் எதுக்கு வர்றாங்க எங்க? இருங்க இருங்க, உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். என்னடி படிங்க. எதை படிக்கிற நேரத்துல எதை படிக்க சொல்ற? நீயே படி. ஓ, கரெக்ட். லான்சர், டொயோட்டோ, பென்ஸ், சஃபாரி, மேட்டிஸ், டாடா சுமோ. என்ன பூரா இங்கிலீஷ் படம் பேரா இருக்கு? ஓ, செக்ஸ் படமா? கேசட் பாக்கணுமா நீ? மூஞ்சி, இதெல்லாம் காருங்க பேருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு டிக் பண்ணுங்க. அடியே லல்லி, முதல்ல நம்ம 2 பேரும் டிக் பண்ணிக்கிறோமா? கார்ல எப்ப வேணாலும் ஏறலாம். ஃபர்ஸ்ட் நைட் போனா திரும்ப வருமா? ஐயோ, அவசரப்படாதீங்க. முதல்ல நான் இவங்களை எல்லாம் கவனிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை கவனிப்பேன். எது? இவங்க எல்லாம் நீ கவனிக்க போறியா? அடியே, நீ ஏன் பொண்டாட்டிடி? ஐயோ, நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்க பொண்டாட்டி தான், யார் இல்லன்னு சொன்னா? இவரு நம்ம வாங்க போற காருக்கு லோன் குடுக்கறவரு. நீங்க கையெழுத்து போட்டா அவரு பணம் கொடுப்பாரு. கையெழுத்து கொண்டாங்க போடுறேன், கொண்டாங்கடா. அரே பாய், அதுக்கு முன்னாடி நீ 2 lakhs பணம் கொடுக்கணும். அப்புறம் மாசம் மாசம் வட்டி கொடுக்கணும்.
அப்புறம் நான் கை கொடுக்கும் 2 லட்சம் 2 லட்சமா ஏங்கிட்டியா போடா நல்லா வாயில வந்துடும். ஆமா அந்தாள் யாரு? அவரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்க. நம்ம வாங்க போறோம்ல காரு, அதுக்கு இன்சூர் பண்றதுக்கு வந்திருக்காரு. சார் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தி தெரியாது. தெரியல அப்புறம் என்ன வண்டிக்கு வந்த? சார் ஒருவேளை உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க செத்தே போயிட்டீன்னு வச்சுக்கோங்க. ஏட்டா ஃபர்ஸ்ட் நைட்ல பேசுற பேச்சா நாக்கு அறுத்து போடுங்க. ஆமா அந்தாள் எதுக்கு வந்தா? அவர் வந்து செல்லுலர் போன் ஏஜென்ட்டுங்க. சார் உங்களுக்கு செல்லுலார் போன பத்தி தெரியாது. நீங்க வெளியே போகும்போது ஹார்ட் அட்டாக் வரலாம், பெராலிக் அட்டாக் வரலாம். ஆகையினால அச்சி, ஏண்டா நல்ல நாள் முழுதுமா இளவ பத்தியே பேசுறீங்களா? எடுபட்ட பயிலுங்களா? எந்திரியா ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல? யார கட்டி இவங்க இங்க உட்கார வச்ச? யார கேட்டு நீங்க அவங்கள எல்லாம் அடிச்சு விரட்டுனீங்க? லலிதா ஏதா இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல உட்காந்து பேசுவோமா? சுச்சி எங்க இருக்கு? சுவிட்ச்ல கைய வச்சீங்க மணிக்கட்ட வெட்டி போடுவேன். எது கட்டின புருஷனை பார்த்து பேசுற பேச்சா இது? போங்க வெளியில. யாரு? போங்க வெளியில. போக முடியாது. போங்கன்னு சொல்றேன். போக முடியாது. அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள குடுக்குறீங்க ரியாக்ஷன். அடிச்ச மாதிரியே இருந்துச்சுமா. அம்மா நான் உன் வீட்டுக்காரம்மா. எனக்கு முதல்ல பென்ஸ் காரு, அப்புறம் தான் நாம வீட்டுக்காரு. ஒண்ணு செய்வோமா? முதல்ல இதெல்லாம் முடிச்சுக்குவோம், அப்புறம் நாளைக்கு உனக்கு பென்ஸ் கார் வேண்டாம். நாம ஒண்ணு செய்வோமா? முதல்ல நான் கேட்டல வாங்கி கொடுங்க, அப்புறம் காட்டுமானை வேட்டையாடே தயங்கவில்லையே, இந்த வீட்டுமானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. என்னப்பா நீ வெளிய வந்து நிக்கிற? என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. அப்படின்னா பாஸ்புக் கேக்குறாப்பா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்குப்பா பாஸ்புக்? கேக்குறாளே பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போனா என்ன நீ உள்ளேயே போகலையா? நீ ரொம்ப கேவலமா கேட்கறப்பா. உள்ள போல அப்புறம் டேய் சொல்லிட்டாளா? அவன் என்ன கேக்குறா தெரியுமா? என்ன? போன் வேணுமா, கார் வேணுமா, லாரி வேணுமா, மார்வாடி வந்திருக்கான், கையெழுத்து வேணுமா? இதெல்லாம் இல்லாம சுச்சில கைய வச்சுனா மணிக்கட்டியோட வெட்டிடு வேண்டாமா? ஆரம்பத்துல எப்படியா பிசாசு மாதிரி அருவாளோட உட்கார்ந்திருக்கான் என்று. ஏதோ இப்படி ஒரு துக்கமான நேரத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் பாத்தியா? என்னப்பா நமக்கு தான் நடக்கல. ஏழுமலை ஜாலியா இருக்கானே. எங்க இருப்பேன்? இந்த வண்டால நம்ம அவதரிச்சு சும்மா வருமா? வா இங்க ஒரு ஏரியா காலியா கிடக்கு, வந்து குந்து. நடக்கும் என்பார் நடக்காது. என்னப்பாச்சு? நாடியிலே 7 வகை உண்டு. பித்த நாடி, ரத்த நாடி, வாத நாடி, வாயு நாடி, பேச்சு நாடி, மூச்சு நாடி, கர்ப்ப நாடி. ஆனா இப்ப நான் சப்த நாடி ஒடுங்கி போய் நிக்கிறேன். என்னடா கேக்குறேன்? இங்க வந்து லேகி வைக்கிற? லேகித்த நானே டெஸ்ட் பண்ண முடியலையேப்பா. உனக்காங்களையா? அல்பம் என்ன சந்தோஷமா? டேய் அவளுங்க 3 பேரும் சதி பண்ணியே நம்மள வெளிய அனுப்பிச்சிட்டாளுங்க. இருக்கட்டும், கவலைப்படாதப்பா. நம்ம 3 பேரும் சரி பண்ணி அவளுங்களை வெளியே அனுப்புவோம். அதத்தாண்டா இவன் சொன்னா. புதுசா ஏதாவது சொல்றான். நீ சொல்ற? நாம 3 பேர் ஏதாவது சதி நான் சொன்னே சொல்லிக்கிட்டு. வாடிமா வா. அவ ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதும் ஆனந்தமா குளிச்சிட்டு தலைய தோட்டிட்டு வருவாளுங்க. நான் மட்டும் தான் கட்டின புடவையோட இருக்கிறேன்னு நினைச்சேன். நீயும் கூட அப்படியே வந்திருக்கிற. என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல. அந்த ஆளு வெளியே துரத்திட்டு கதவை பூட்டிட்டேன். அதான பார்த்தேன். நீ என் கூட பிறந்தவளாச்சே. சரி பத்மினியாவது தலைய தோட்டிட்டு வராளான்னு பாப்போம். ஐயோ என்ன இங்கேயும் ஒண்ணு நடக்கலையா? டபுள் காட்ல நான் சிங்கிளாவே படுத்து தூங்குனேன். ஆளு என்ன பண்ண? 2 சாத்து துவைச்சு காய போட்டேன். அப்படின்னா இந்த வீட்ல யாருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? அலமு அப்பா விடுங்க. எப்படி விட முடியும்? இது நம்முடைய 10,000வது இரவு. இருந்தாலும் அதே ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட். ஐயோ மாப்பிள்ளைங்க வராங்க. எங்க வீல் சேர்? ராகினி பத்மினி இதுக்கு அதுகளே பரவாயில்ல போல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட் இன்னும் போல இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு செகண்ட் நைட் எல்லாம் சரி பண்ணிடலாம்டா. வட பாத்தியா 2வது நைட்ல சரி பண்ணிடுவாங்களா? எத்தனை நைட் ஆனாலும் சரி, நாம கேட்டது கிடைச்சாதான் அது நைட்டு, இல்லனா ஃபைட். அத